கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த மாத வாக்குத்தத்தம் ஏசாயா 54 அதிகாரம் 3 வசனத்தை நாம் தியானிக்கிறோம். We are meditating from this month's promise from the book of Isaiah chapter 54 verses 3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். For you shall expand to the right and to the left, and your descendants will inherit the nations and make the desolate cities inhabited. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை இது. The word which is said here is told to the people those who are chosen. சியோனை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள். The word is about Zion. பிள்ளை பெறாத மலடியே, It's a single barren. அநாதை ஸ்திரியே, No, it says those who are விதவையாக்கப்பட்டவளே, those who are widow, கைவிடப்பட்டவளே, left behind. இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தன் புருஷனை தள்ளப்பட்ட மனைவியை போல இருந்தவளே, Those who are like married in the youth and left behind. சிறுமைப்பட்டு பெருங்காற்றில் அடிப்பட்டவள், தேற்றரவற்றவள். Oh, you afflicted one, tossed with tempest and not comforted. கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாராம். Now the Lord God says He'll fight for them. இது கர்த்தர் உண்டாகிற சுதந்திரம், கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற சுதந்திரமாம். This is the inheritance which the Lord gives to them. ஏனென்றால் அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்துல வாசிக்கும் போது, When we read the last word, கடைசி வசனங்களை நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். அந்த 3 வசனங்களை கடைசி 3 வசனங்களை வாசிக்கும் போது, when you read last 3 verses of the same இதோ chapter, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. Indeed they shall surely assemble, but not because of me. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். Whosoever assembles against you shall fall for your sake. இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியை காண ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். Behold, I have created the blacksmith who blows the coals in the fire, who brings forth an instrument of his work, and I have created the spoiler to நிக்கிரமாக்குறவனை நான் சிருஷ்டித்தேன். and I have created the spoiler to destroy. ஆனா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். No weapons formed against you shall not be prosper. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். And every tongue which raises against you in the judgment you shall condemn. இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுவந்த சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். This is the heritage of the servants of the Lord, and the righteousness is from me, says the Lord. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினாலும் சரி, Behold, if they have assembled against you, உனக்கு விரோதமான எந்த ஆயுதத்தை காரியங்களை உருவாக்கினாலும் சரி, if they have formed weapons against you, உனக்கு விரோதமாக எந்த ஞாவை பொய் சாட்சிகளை எழுப்பினாலும் சரி, even if the tongue may raise against you as a false accusation, நான் என்ன செய்வேன்? what I will do, நான் அவர்களுக்கு சுதந்திரத்தை தருவேன். and I will give the heritage for them, நான் அவர்களை விடுவிப்பேன். and I will set them free, நான் அவர்களுக்கு ஜெயம் தருவேன். I will give them victory, இப்படிப்பட்டவர்களை நான் பெருக பண்ணுவேன். and them I will multiply them. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்களை நான் என்ன செய்வேன் என்றால், அவர்கள் தங்களுக்கென்று இருக்கிறதான ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வார்கள். Those who are in this situation, they shall possess the inheritance which is there for them. தேவன் சில நேரங்களில் தம்முடைய முகத்தை நமக்கு மறைச்சிருப்பார். Sometimes God will hide His face to us. ஆனா நமக்கு காலமெல்லாம் அப்படி ஆயிட்டாரோ நம்ம நினைக்க கூடாது. We should not think that is it the same all the days of our life. இவன் பொழுது நான் உன்னை கைவிட்டேன். He said, I've left you. அற்ப காலம் உண்ட கோபத்தினால என் முகத்தை இமை பொழுதுதான் உனக்கு மறைச்சேன். He says, I have hidden my face for a moment, ஆனா நான் உன்னை சேர்த்து கொண்டேன். but I have accepted you. நான் உன்னை மீட்டு கொண்டேன். I have gathered you. நான் உன்னை நான் அணைச்சு கொள்றேன். I am embracing you. மலைகள் விலகினாலும் சரி, even the mountains may pass on, பர்வதமே நிலபெயர்ந்து போனாலும் சரி, even the hills may be rooted and uprooted, கிருபை உன்னை விட்டு விலகாது. my grace shall not depart from me. சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெயராது. God says the covenant of peace shall not be taken away. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்குரியது? This promises and all is for whom? மலடியா இருக்கிறாங்க, those who are barren, வேதனை இல்லாத இருக்கிறாங்க, those who are without pain, கல்வாரியில் இயேசு கொடுத்த ஜீவன், the life which Jesus gave in Calvary, முந்தின அதிகாரத்தில் நமக்காக செய்த பரிகாரம், the atonement which is written in the previous chapter for us, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் by Jesus Christ எனக்கு ஜெயம் கிடைக்குது. I get victory. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you speak and say, யாரால் எனக்கு ஜெயம் உண்டாகுது? by whom I have victory? எனக்கு ஜெயம் எப்படி கிடைக்குது? How do I get the victory? நான் உபவாசம் போட்டேன். I fasted. நான் எவ்வளவு கற்ப வேதனைப்பட்ட தெரியுமா? Do you know how much I labor
labor pained. நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன் தெரியுமா? So much I've labored. நான் எப்படி உழைச்சேன் தெரியுமா? சும்மா ஒண்ணு கிடையாது. Do you know how much I worked? அப்படி சொல்லல. It's not that. நான் ஒண்ணும் செய்யல. I did nothing. என் அப்பன் செஞ்சது. My father has done. இயேசு எனக்காக யுத்தம் பண்ணினார். My Jesus fought for me. எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் நன்மையை. He has prepared the goodness for me. இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய சுதந்திரம் எப்படிப்பட்டது? What kind of inheritance is for the Israelites? உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது When you read the book of Deuteronomy அவர்களுக்கு chapter 8, கர்த்தர் வைத்திருந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? what kind of blessing the Lord was kept for them. நல்ல தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருந்தார் சுதந்திரமாக. As an inheritance, the Lord God kept a wonderful land for them. இந்த ஜனங்கள் நினைச்சு கூட பார்த்திராத ஒரு சுதந்திரம். The inheritance which these people would not have even thought. இத சிந்தையிலும் கூட எண்ண முடியாது. They could not have even counted the mind. கஷ்டம் 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 கஷ்டம். Difficulties. எகிப்தில உபத்திரவம் பாடு. Afflictions and sufferings in Egypt. ஒரு அடிமைத்தனம். A bondage. என்ன கஷ்டப்பட்டாலும் Whatever the difficulties, அங்க உங்களுக்கு சம்பளம் கிடையாது. you have no salaries. டிப்ஸ் கிடையாது. No tips. உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு. Nothing they have. ஆனா நீ கஷ்டப்படணும். But you have to labor. நீ ஒண்ணும் இல்லாம தான் நீ வேதனைப்பட்டு கஷ்டப்படணும். Without having nothing, you have to suffer and suffer. சொல்லுவாங்க இந்த வீட்ல எனக்கு என்ன இருக்குது? Some say that what is there finally in this house? ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது போலதான். It's like I have nothing. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை. A situation of having nothing. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாங்க. A difficult state where they. தேவன் அவர்களுக்கு லகுவாக அவர்களை வெளியே கொண்டு வந்தார். God easily brought them out. யாராவது கஷ்டப்பட்டாங்களா? Did they suffer? வெளியில வர்றதுக்கு யுத்தம் பண்ணாங்களா? Did they fight to come out? இங்குலாப் சிந்தாபாத்னாங்களா? Did they say Zingalab? நாங்க யுத்தம் பண்ணுவோம். We will fight. நாங்க இப்படி போராடுவோம். We will suffer. We will நாங்க strive. போராட்டம் நடத்துறோம். We will fight for them. விட மாட்டோம். We will not leave. ஒண்ணும் செய்யல. Nothing they did. அங்க போய் பேச்சுவார்த்தை அங்க ஒரு ஆளை கொண்டு தான் நடந்துகிட்டு இருக்குது. The conversations, the negotiation was மோசே happening. ஆரோனை கொண்டு தான் அங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. Negotiation was happening with Moses and Aaron. பேச்சுவார்த்தையில ஒண்ணும் நடக்கல. Nothing happened. தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறாரு. Nothing happened because of negotiations. Heavenly God descended போ. down. Moses, you go. நான் இறங்கிடுறேன் அந்த இடத்துல. Now I will descend down. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. சில காரியங்களை நீங்க நம்ம போய் நிக்க வேண்டியது நிக்கணும். Certain things we have to go and stand. அந்த இடத்துல கர்த்தர் இறங்கிடுவாரு. And the God will descend down then. நீங்க இல்ல அங்க இருக்கிறது கர்த்தர் அங்க வேலை செய்வாரு. It's not you, the Lord will work for you. நீங்க பயந்த காரியம் அங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும். The things which you fear for will finally become nothing. நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி அங்க வாசலை கர்த்தர் திறந்துருவாரு. Even before you ask, the Lord will open the doors. நான் செய்யணும்னு நான் நினைச்சேன்னு சொல்லி நீங்க சொல்றது வாயிலிருந்து சொல் பரவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். Even before you could utter from your mouth that I wanted to do it, God will finish his work. ஆமென் சொன்னாதானே அங்க நடக்கும். Say amen and only then will be done. டாக்டர் ஜெயராணி ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க, எனக்கு ஒரு சகோதரி அனுப்பி விட்டாங்க. Sister Jairani, his sister sent me a message. ஆமென் சொல்லுங்க நீங்க அப்பப்போன்னு. Often you say amen. நீங்க ஆமென் சொல்லும்போது when you say amen, பரலோகத்திலிருந்து தூதர் வந்து அப்படியே உள்ள முத்திரை போட்டு வச்சிருவாங்க. The angel from heaven will come and seal what you will say. நீங்க ஆமென் சொல்லும்போது when you say amen, அப்படியே கர்த்தர் இவங்க சொல்லிட்டாங்க அப்படியே ஆக கடவுது. ஆமென் என்று சொன்னால் என்ன? What is the meaning of amen? அப்படியே ஆகட்டும். Let it be done so. அதனால கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? When God gives you a promise, what you have to do? ஆமென். Say amen. அப்படியே ஆகட்டும். Let it be done so. ஆண்டவரே என் வாழ்க்கையில் அப்படி ஆகட்டும். Oh Lord, let it be done in my life so. எங்க சபையில் அப்படி ஆகட்டும். Let it done in எங்க my church. பிள்ளைகள் மத்தியில் அப்படி ஆகட்டும். Let it be done in midst of our எங்க children. தேசத்திலே அப்படி ஆகட்டும். Let it done in the same in the nations. பாருங்க பிள்ளைங்க அப்படியே தான் வாயை வச்சிட்டு நிக்கிறாங்க. அந்த வாயை மூடிக்கிட்டு இருக்கிற கோஷ்டிகள் எல்லாம் வீடுகளை பார்க்கணும். See, people just shutting their mouth. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. Everyone open your mouth and say amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் என்ன செய்றார் அவங்களுக்கு? What the Lord does? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். God fulfilled the promise for them. அப்ப எப்படி அவர்களை வெளியே கொண்டு வந்தார்? How the God brought them out. அற்புத அடையாளங்கள் நடக்கல. Now there is ஒரு குட்டி ஆடு அடிச்சாங்க. The small lamb was slaughtered. ஆட்டுக்குட்டி. A small lamb. அது இவங்களுக்காக பலியாக்கப்பட்டது. Lamb was slaughtered. அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டது. Offered as a sacrifice. அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு நீங்க நல்லா சாப்பிடுங்கன்றார் ஆண்டவர். The blood was applied. God told to eat them. அதுக்கு பிரமாணங்களை கொடுத்தாரு. God gave the law to them. அது உங்க வாய்க்கு ஏத்த மாதிரி சமைச்சு சாப்பிட கூடாது. You should not eat as per the convenience of your mouth. அந்த ஆட்டுக்குட்டி பிரியாணி செஞ்சு சாப்பிட கூடாது. That lamb you should not make biryani and அது eat. நல்ல வறுவல் செஞ்சு சாப்பிட கூடாது. ஃப்ரை பண்ணி சாப்பிட
சாப்பிடக்கூடாது. You should not fry it and eat. அது தந்தூரியாக்கி அது நீங்க எப்படி ஆகணும், தந்தூரியாக்கி தான் சாப்பிடணும். You have to make it as tandoori. நெருப்புல சுட்டு தான் அதை நீங்க சாப்பிடணும். You have to roast it in fire and eat. சாப்பிடும்போது How we நல்ல கசப்பான ஒரு கீரை இருக்கு, அந்த கீரையோட வச்சு சேர்த்து சாப்பிடுங்க. You have to eat with bitter herb and then eat along with that. நம்மளுக்கு வெஜ் நான்வெஜ் சாப்பிடும்போது அங்க கீரை சாப்பிடக்கூடாதும்பாங்க. People when they eat non-veg they don't eat அது இது greens. சேராதும்பாங்க. They say it will not ஆனா be okay. ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்காரு. But God has added to it. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. அவங்க சேர்த்து சாப்பிடுறாங்க. They ate. அதுக்கு அதை வச்சு சாப்பிடுறாங்க. They ate. அப்பத்தை ரொட்டி வச்சு சாப்பிடுறாங்க. They ate the bread. சாதாரணமா வெளிய வர்றாங்க பாருங்க. Easily they came out. இவ்வளவு நாளா நடக்காத காரியம். All the things which was not done for all these years. நல்ல ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் இவங்களை வெளியே கொண்டு வர்றாரு. God gave them good food and brought them out of Egypt. வெளியே கொண்டு வந்து உடனே அவங்களை அதுக்குள்ள கொண்டு போகாம God brought them out immediately, not taking them into the promised land. இவர்கள் அறிந்து 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 ஆண்டவர் மகத்துவமானவர், பெரியவர், வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்பதெல்லாம் தன்னுடைய ஜனங்கள் தெய்வத்தை பற்றி உள்ள அறிகிற அறிவில வளர்ந்து அந்த கானானுக்குள்ள அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். God made them to understand about him, gave them the knowledge of God, that he is majestic, he is almighty God, he is the wonderful God. God made them to understand, then he took them inside the Canaan. இதுல தெய்வத்தை பற்றி உள்ள கிரியைகளை அறிந்து 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 முன்னேறி போன யோசுவா, காலேப். Now Joshua and Caleb, those who understood well about God and moved forward. மற்றவர்களுக்கெல்லாம் அது அல்ல. For others it's not so. வனாந்தரத்தில் இதுதானா? Is it only this in wilderness? அற்பமான மன்னாதானா? Is it only the despising manna? இந்த வனாந்தரத்தில் இறைச்சி கிடைக்காதா? Will we not get meat in இந்த வனாந்தரத்தில் wilderness? நல்ல தண்ணீர் கிடைக்காதா? Will we not get good water in இந்த wilderness? வனாந்தரத்தில் நல்ல வாழ்க்கை அங்கே அமைச்சு கொண்டு இருக்க முடியாதா? Will we not have good life settled down in wilderness for us? அந்த தேசம் எப்படி? How is this land? போய் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே. Those who came and spied and they came, they are talking all this about this land. இங்க வந்துட்டு போனவங்க சில சொல்லுவாங்க. Some those who come here and return, they say, அங்க இருக்கிற பழைய நாங்க விட்டுட்டு வந்த சபைக்காரங்க அன்னைக்கு ஒரு பிரதர் என்னோட பேசிட்டு a brother was talking to me before Sunday. வந்தாங்க from the church when they came out. வீட்டார் எல்லாரும் அங்க போயிட்டு இருக்காங்க. He has come out and his family members are going there. நீ ரொம்ப அவங்கட்ட போய் ரொம்ப டச் வச்சுக்கிடாத. Do not go and touch more. நீ போ, go, சும்மா போயிட்டு வேணா வந்துரு. just go and come back. தேவையில்லாதத போட்டு கலக்குறாங்க. They trouble unnecessarily. தேவையில்லாத காரியங்களை சொல்லி கொடுக்கறாங்க. They teach unnecessary things. அதனால அதெல்லாம் உங்களுக்கு சரியில்லாதது. It is not right. அதெல்லாம் பரலோகத்துக்கு போகாதது. They will not go to heaven. அதெல்லாம் தேவனுடைய பரியில எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. They will not be taken up in the rapture of God. சுதந்திரம் இல்ல. For them they have no inheritance. ஆனா யோசுவா காலேப் என்ன சொல்றாங்க? What Joshua and Caleb says, இந்த தேசம் தான் எங்களுக்கு வேணும். we want this land. இந்த யானாக்கின் புத்திரர் இருக்கிற தேசம் தான் எங்களுக்கு வேணும். We want the land where the sons of Enoch are there. அங்க பல ராஜ்யத்தரில் இருக்கிற தேசம் தான் எங்களுக்கு வேணும். We want the land where the giants are there. நாங்கெல்லாம் யானாக்கின் கூட்டம் ராஜ்யத்தர்களா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க எல்லாம் மாறிட்டீங்க. You do not think that you are like the sons of காலத்துல அப்படி இருந்திருக்கலாம். Enoch, like giants. பட்டாபிரம்னா பயப்படுவாங்க ஊழியம் செய்ய வர்றதுக்கு. Those who were people will be afraid to come to do ministry in Pattabram. இப்போ அந்த எல்லாம் மாறி போச்சு. பட்டாபிரமே மாறி போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Pattabram itself is changed. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. Say amen. பட்டாபிரம்ல கிட்டத்தட்ட 100 சபைக்கு மேல. In Pattabram we have more than 100 churches. இன்னும் 100 பேர் ஆரம்பிச்சாலும் அந்த ஊழியக்காரங்களை போஷிக்கிறதுக்கு கர்த்தர் ஆட்கள் எழுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? And furthermore 100 churches if it is started, God will raise up people to feed the ministries. கர்த்தர் அப்படியே மாற்றுறாரு. Because God is saying தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகுது. this nation is becoming Jesus. எந்த இடம் கடினம் என்று சொல்லப்பட்டது அந்த இடம் ஆண்டவருக்கு சொந்தமானதா மாறுது. Which place is so told to be hard, that place is going to belong to the Lord. It is belonging to the Lord. சொன்னேனே புதுக்கோட்டையில அப்படி போன வாரம் சொன்னேனே அங்க அப்படிதான் இருந்த இடம். Also Pudukkottai last week I said the place was like that, so ஆனா hard. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க எழுப்பிட்டாங்க. ஆச்சரியமா இருக்குது. But now so many servants of God have raised that it is so surprising. கர்த்தர் மாற்றுகிறார் சூழ்நிலையை. But the God changes the situation. எந்த இடம் கல்லாக கடினமாக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்தை கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக ஏற்படுத்துகிறவர். Whenever the place is like a stone hard, that place God makes it for his inheritance. உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். God will do good to you. உங்களுக்கு சுதந்திரத்தை தருவார். God will give inheritance to you. நீங்க ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, not only you get saved, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், I am saved. ஆண்டவர் என்ன தெரிஞ்சு கொண்டார். Lord has chosen me. நல்ல ஒரு அருமையான அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க. சகோதரி வந்து சாட்சி சொன்னாங்க. Sister wonderfully came and gave the testimony. அவங்களுக்கு மாத்திரமல்ல அந்த ரட்சிப்பு. The salvation is not only to her. ஐயோ நான் சர்ச்சுக்கு போய் தான் செய்வேன். I will only go I will go to the church. அவ்வளவுதான் அந்த வீட்ல சாபம் வந்துரும். If they do not leave me the house, நான் வீட்ல இருக்க மாட்டேன். I will not be in the house. எனக்கு நீ கூட எனக்கு புருஷன் கூட வேண்டாம். I don't want even my புள்ள husband. கூட வேண்டாம். I don't even want my எனக்கு children. இயேசுதான் வேணும். I want only Jesus. சர்ச்சுதான் வேணும். I want only church. அப்படி சொல்லி மல்லு கட்டிட்டு ரட்சிப்புக்கு எதிராக
எதிராக செயல்படுறவங்க இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்காங்க. There are people those who fight and wrestle against this and work against the church. நீ புருஷனோடு கட்டப்பட்டிருந்தா, If you are binded with your மனைவியோடு husband, கட்டப்பட்டிருந்தா, if you are binded with your wife, அதுக்கு வழி தேடாத. do not seek opportunity to lose it. போக கூடாது புருஷன் சொன்னா உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Because the husband was not angry, she ஜெபம் obeyed. பண்ணா கர்த்தர் இதயத்தை மாத்திட்டாரு. She prayed and God changed. அதுதான் வழி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். That is the way. Shout இல்ல, நான் hallelujah. சண்டை போடுவேன். I will fight. இவன் நான் ஒரு பிசாசு, என் புருஷன் ஒரு பிசாசா இருக்கிறாரு. My husband is a devil. சர்ச்சுக்கே விட மாட்டேங்கிறாரு. He is not allowing. அப்படி சொன்னா அந்த பிசாசா தான் அவர் வேலை செய்வார். ஒண்ணு, If you say so, he will work like a devil. ஆண்டவரே அவங்க இதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. Oh Lord, change his heart. அவங்களே ரட்சிங்க ஆண்டவரே. Save him also. ரட்சிப்பு அங்க வேலை செய்யும். And salvation will work நீ there. விசுவாசி, அப்பொழுது நீ வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். You believe and you and your household shall be saved. ரட்சிப்பின் கிரியை கர்த்தர் உண்டாக்குவார். God will bring the works of salvation. அததான் சுவிசேஷம் சொல்லிக் கொடுக்குது. That is what gospel teaches. அததான் நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம் சபைக்கு. That is what we teach to the church. அதனால உங்களுக்கு விரோதங்களும் சண்டைகளும் ஏற்படுத்தி கொண்டு நீங்க ஆண்டவரை பின்பற்ற, ஆண்டவர் ஜெபத்துக்கு வர, ஆராதனைக்கு வரன்னு வராத. Do not come to the church if you have to fight with the house and we come to the service because you have to fight and come here. சமாதானம் உண்டாகிற வரைக்கும், Until there is peace. தாவீது சொன்ன மாதிரி, As it said, விக்கினங்கள் கடந்து போகிற வரைக்கும், until the evil is அந்த departed, வீட்டில் உள்ள கோபம் தணிகிற வரைக்கும், until the anger in the house is அவர் subdued, மனம் மாறுற வரைக்கும், until he changes his நீ mind. கொஞ்சம் என்ன செய்திரு? What do you do? அந்த செட்டைக்குள்ளேயே இரு. And be under the wings. தேவ சமூகத்தில் ஜெபிச்சுக்கிட்டே இரு. Be in the presence of God. கர்த்தர் Pray. சூழலை மாற்றுவார். கரங்களை God தட்டி will change the situation. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தர் மாற்றும்படியாக. God to change those who are in such situations. ஸ்தோத்திரம். ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தர் செய்கிற வேலை. This is the work of the Lord. அதனால எதிர்ப்பு உண்டாகிறதா? If there is a resistance, காலங்கள் வரும் வரைக்கும் நீ காத்திரு. tarry until the season comes. ஏற்ற சமயங்களில் கர்த்தர் உனக்கு காரியங்களை ஜெயமாக்கி தருவார். At the right time, God will make your things prosper. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். The weapons formed against you shall not be prospered. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும். And every tongue raises against you shall be accused. இது உன்னுடைய சுதந்திரம். This is your inheritance. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அவருடைய ஊழியக்காரர்களாக தான் கர்த்தர் அழைக்கிறார். Every child of God who is saved, God is calling them as his own servant of இஸ்ரவேல் God. ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுதான். That is the word of God to the Israelites. He looked at them and said, இஸ்ரவேலர் அவர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று கர்த்தர் சொன்னார். God says, Israelites, they are my workers, my servants. லேவியராம புத்தகத்தை நீங்க வாசிப்பீர்களானால், When you read the book of Leviticus, இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர் என்று சொன்னார் ஆண்டவர். the Lord God said, the sons of Israelites are my servants. லேவியராம 25:55 நீங்க வாசிக்கும்போது, Leviticus 25:55, இஸ்ரவேல் என் ஊழியக்காரர், the children of Israel are servants to me. நான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, They are my servants whom I brought out of the land of நான் Egypt. உங்கள் தேவனாகிய கர்த்தர். I am the Lord your God. நீங்க ஸ்டேஜில் இருக்கிற நாங்க மாத்திரமல்ல, It is not only those who are in the stage, நீங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரங்க தான். you are also his servants. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? How many of you accept? நான் தான் ஊழியம் செய்றோம். Oh, we do ministry. நாங்க தான் ஊழியக்காரங்க. We are the servants of உனக்கு God. யார் இந்த ஜெபத்துக்கு அதிகாரம் கொடுத்தது? Who gave you authority to நான் pray? இருந்த சபையில அப்படிலாம் கேட்பாங்க. நீ உனக்கு யார் சொன்னது? The church where I was, they'll ask like this. உன்னை யார் ஜெபம் பண்ண சொன்னது? Who gave you authority to pray? நீ இவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? Do you become so great? இப்படி அதான் பெஞ்சமின் சொன்னார், 10 வருஷத்துக்கு மேல உள்ளவங்க வெளிய போயிருந்தாரு. That's போய் why- ஊழியம் செய்யினார் அண்ணன். That's what Pastor Benjamin said. After 10 years, செல்லம்மா எத்தனை வருஷம்? 15 வருஷம் ஆயிடுச்சுடா சபையில உட்கார்ந்துகிட்டே இருக்கால, போய் வெளியில போய் ஆத்துமாக்களை சந்தினார். the church, if it is more than 10 years, 15 years, do not be in the church. Go out and meet souls. ஐக்கியத்தை நீ வெச்சுக்கோ. Keep fellowship. உனக்கு பிரேயர் சப்போர்ட் வேணும். You need prayer support. ஊழியக்காரர் ஐக்கியம் வேணும். You need the fellowship of workers of ஆத்துமாக்களை God. போய் சம்பாதி. Go and earn souls. அதனால ஒவ்வொருவரும் ஊழியக்காரர். Therefore, everyone are servants of God. எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒவ்வொருவரும், Everyone those who came out of Egypt. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும், Everyone those who are redeemed by the blood of Jesus. இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரும், All the children of Israel. ஊழியக்காரங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். All the servants shout hallelujah. வரலையே இல்லையா? Hallelujah. என்ன சத்தமா? Loudly. பாருங்க, பாபு பிரதர் தான் ரொம்ப சத்தமா சொல்றாரு. Hallelujah. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. அதனால இஸ்ரவேல் என் ஊழியக்காரரே, All the children of Israel are my சொல்லுங்க, servants. கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. Say it and go do ministry for God. அம்மா வந்து எங்க சர்ச்சில உட்கார்ந்துட்டு போப்பா சொல்லுங்க. Just say, come and just sit in our church. வெறுமையா வராதீங்க. Do not come empty. வெறுங்கையா வராதீங்க. Don't come empty handed. ஆலயத்துக்கு எப்படி போவாத? How they go to the church of the Lord? சொல்லுங்களேன். How they go? தூக்க மயக்கமா இருக்குதா? Are you feeling sleepy? என்ன
கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்படி வராத? How you should not come to the church. வெறுங்கையா வராத. Do not come empty handed to the நீங்க இந்த church of the Lord. காணிக்கை கொண்டு வர மாட்டீங்க, ஆத்துமாக்களும் கொண்டு வர மாட்டீங்க. You don't even bring the offerings nor the souls. பாக்கெட்லி வெறுமதான், ஆத்துமாக்களுக்கு வெறுமை. Emptiness in the அப்படி pocket. இருக்காதீங்க. Also emptiness of soul. ஆண்டவரே, கையில கொண்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல. Lord, I have nothing to take in my hand. சொரக்காவும் இல்ல, மாங்காவும் இல்ல, I don't have pumpkin. வெள்ளரிக்காயும் இல்ல. I don't have mangoes. I don't have no cucumber. இன்னைக்கு ஒரு ஆத்துமா இருக்குது. I have one soul. பா, இன்னைக்கு வர்றியா? நான் ஒரு இடத்துக்கு கொண்டு போறேன். I'm taking you to place. கொஞ்சம் வர நேரம் கொஞ்சம் என் கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போ. Just come and sit with me and go. மனசுல என்னென்னலாம் உள்ளதோ ஆண்டவர் அங்க நிறைவேற்றுவார். வா. Whatever is in your mind. எத்தனை பேர் அந்த ஊழியம் செய்ய போறீங்க? How many of you are going to do the நான் அப்படி ministry? செய்ய போறேன். I'm going to do so. டேவிட் தான் கூட்டிட்டு வர்றாரு 5-10. David is bringing 5-10. அங்க இருந்து மீஞ்சூர்ல இருந்து அங்க இருந்து இங்க இருந்தெல்லாம் இழுத்துட்டு வர்றாரு. He is bringing. எல்லாம் சும்மா இருக்க விடுறதுல அண்ணா வந்திருக்காங்க வாங்க 4-5 பேர் எல்லாம் பேய் பிடிச்சது பிசாசு பிடிச்சதெல்லாம் கூட்டி வர்றாரு. He brings all the demon possessed 5-10. கர்த்தர் விடுதலை தருவாரு. God will give deliverance. பாஷா இப்பதான் களைச்சு போய் வந்துட்டேன். இன்னும் 5 பேர் ஐயோ ஆண்டவரே நினைப்பேன். ஆண்டவர் சொல்லுவாரு, ஏய் நீ தானே விசுவாசிகள் ஆத்துமாக்கள் வேணும் ஜெபம் பண்ற, பேசாம அமைதியா முறுமுறுக்காம போய் ஜெபம் பண்ணு. When I become அப்படிதான் tired, ஊழியத்தை சந்தோஷமா செய்றேன். I become tired. I say now I'm very tired. 5-6 people come to cast out demons. God எப்படி says ஓடிக்கிட்டே no, ஓடி you wanted ஊழியம் souls செய்றீங்க. and doing ministry. சில கேட்கலாம் எப்படி ஓடி செய்றீங்க. Some ask how are you running and doing ஒரு ministry. நாள் போயிட்டு வந்துட்டாலே அப்பாடி ஆத்தாடி ஐயோ அப்பா. கெட்டிகார பிள்ளைங்க நல்லா. One day you come and return, you feel so tired. அப்படி You become so tired. எப்படிதானோ தெரியல. I don't know how. ஒவ்வொரு நேரம் நன்றி உள்ளவனாக தேவ சமூகத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்றேன். And every day with thankful heart I'm ministering to the Lord. சபைகளை கேட்டீங்க. You gave churches. சபைகளை தந்தீங்க. You gave me churches. ஆத்துமாக்களை வேணும்னு கேட்டீங்க. You wanted us. கேட்ட ஆத்துமாக்களை தந்தீங்க. I asked for souls. ஊழியக்காரங்க வேணும்னு கேட்டீங்க. ஊழியக்காரங்களை தந்தீங்க. I want workers. You gave me workers. நான் முறுமுறுக்க கூடாது. I should not murmur. அவங்க செய்யறதுனால ஏதாவது பிரதிபலனை கேட்கணும்னு நினைச்சிட்டு செய்ய கூடாது. You should not expect any reward and do the ministry. I have to do with joy. சில இடத்துல கிடைக்கும் ஊழியங்களுக்கு போனா சில நன்மைகள் எனக்கு உண்டாயிருக்கும். And some ministry I go I have some goodness. சில இடத்துக்குலாம் போனா என் பாக்கெட்டை வெறுமையாக்கி கொண்டு போனது வெறுமையாக்கிட்டு தான் வருவேன். And some place I go I make my pocket empty and I கூட come ஊழியம் empty. செய்றவங்கட்ட கேளுங்க. Ask those who work with me. அதனால போகும்போது சொல்ல பாஸ்டர் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. ரூபியா காசுல கொஞ்சமா கொண்டு போங்க. Ruby sister நான் says. கேட்க மாட்டேன். சரி. Ruby sister says. ஏன்னா அவங்களுக்கு அக்கறை எல்லாம் பட்டாபுராம பத்தி தான். No, she has a burden about Pattabura. அவங்களுக்கு அக்கறை எல்லாம் What is her burden? பட்டாபுரம் செங்கல்பட்டை பத்தி தான். Her burden is about Pattabura and Chengalpet. எனக்கு ஒரு அப்போஸ்தலனுக்கு எல்லா சபைகளை பற்றியும் இல்ல அப்படி பாரம் போட்டு நெருக்குது. For as an apostle all the burdens of the church comes and compels me. அங்க போனா கேரளா போய் படுத்து அப்பதான் போனேன். அங்க அப்ப கொஞ்சம் இளைப்பாறணுமே பார்த்தா பயங்கர சூடு. கேரளான்னு நினைச்சுக்கிட்டாங்க சிலர் நல்லா குளுகுளுன்னு இருக்குது. When I went in Kerala I just wanted to lie down. It was so hot. Something Kerala will be so cold. ஆன் பண்ணி ஏசி ஆன் பண்ணா ஏசி ஒன்றும் வேலை செய்யல. I switched on the AC, it did not work. என்ன பண்றது போய் கூப்பிட்டு மெக்கானிக் வந்து பாக்குறாரு. அதுக்கு நிறைய வேலை இருக்குது. Mechanic came and saw. He says needs to be repaired. பாஷா இல்ல பாஷா நான் வாங்கிட்டு வரேன். Pastor Ashish said no. ஒண்ணே அவர் வாங்கி கொண்டு வந்து வச்சிட்டா. நீ எப்படி வாங்குன அப்படின்னு கேட்டேன். He brought purchased it. நான் EMI கார்டு அந்த வேலையை வைக்க கூடாது. கொடு உடனே கையில கத்தர் வச்சிருக்க செஞ்ச உடனே அந்த ஏசிக்கு பைசாவை கொடுத்து I immediately paid. He said I bought it for EMI and ரிப்பேர் பண்ணி அங்க அக்காமார் வந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டு விடு அப்படின்னாச்சு. I said repair it and put it for the sisters. ஹalleluya சொல்லுங்க. Shout hallelujah. ஐயோ அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாதுன்னு செய்ய கூடாது. It is not that. எல்லா சபைகளும் என்னுடைய சபைகளா தான் நினைக்கிறேன். I think all the churches are my church. ஊழியர்கள் எல்லாம் நம்முடைய ஊழியங்கள். All ministries are our ministries. ஐயோ இந்த ஊழியங்களுக்கு செய்யணும் அந்த ஊழியங்களுக்கு செய்ய கூடாதுங்கிறது அல்ல. Not only I have to do this ministry, I should not do that. சில இடங்களில் உள்ள ஊழியர்கள் சில விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் some believers, some workers of God, children of God, எனக்கு அதிகமா பாரமே கொடுக்க மாட்டாங்க. they do not burden me much. பாஸ்டர் ராஜகுரு எவ்வளோ வேலை செஞ்சாரு. நான் கொஞ்சம் ஏதோ ஒரு சும்மா கொசுறு தான் ஒரு மேஜர் கொஞ்சம் துணிக்க மாதிரி தான் ஒன்று போட்ட மாதிரி தெரியுது எனக்கு. Pastor Rajaguru ஒரு கஷ்டப்படுத்தல. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. He did not give any difficulties. It was like I give some crumbs which fell down from the table. மேலைக்கு மேல பெரிய வேலை செஞ்சிருக்காரு அவர். Above and above போய் பார்க்கல. அடுத்த மாசம் தான் போகணும். I did not seen but next month I'm planning to go. நம்முடைய ஊட்டியில இருக்கிற கோத்தகிரில இருக்கிற சகோதரிமார்கள் sisters and brothers in Ooty Kotagiri, அவங்களுக்கு கிணறெல்லாம் தோண்டி எடுத்து வச்சிருக்காங்க. they also dug the well. செய்யணும். கர்த்தர் செய்வார். அவங்களுக்கு கர்த்தர் காரியங்களை
வாய்க்க பண்ணுவார். God will make the things to come கர்த்தர் to pass. நினைச்சா ஒரு ஆளை கொண்டு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு. If பில்டிங் God வேலை. plans only with one ஏன்னா person, என்னுடைய God will தேவன் finish the சர்வ work. வல்லமையுள்ள தேவன். Because my God is an almighty குறிப்பிட்ட God. ஒன்றின் மேல சார்ந்திருந்தா If I lean on something, பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. Pastor please இந்த pray. லேண்ட் மட்டும் முடிச்சிருச்சுனா If I finish this land, அல்லது எனக்கு வர வேண்டிய கொஞ்சம் பணம் இருக்குது. I have some money which is supposed to அது come. வந்துருச்சுன்னு வெச்சுக்காங்க. If it comes, என் கடனும் முடிஞ்சிரும். all my debts will be உங்களுக்கு closed. முழு சப்போர்ட் பண்ணுவேன். And I will also support you. அப்படி ஜெபம் பண்ணனும் வெச்சுக்காங்க. If I pray so, ஆண்டவரே ஆண்டவரே அந்த சகோதரனுக்கு அது செய்யணும் ஆண்டவரே. oh Lord, you have to do that for that brother. இந்த லேண்ட் நல்ல விலைக்கு போகணும் The ஆண்டவரே. land has to be sold for good அப்படின்னு அவரு cost. ஜெபம் பண்றாரு. He is also praying. நானும் ஜெபம் பண்றேன். I am also praying. ஏன்னா அது எத்தனை கோடிக்கு போகுதா? Because it is going to be sold for so many அந்த crores. சகோதரர் கரெக்ட்டா கொடுத்துருவாரு. That brother will correctly pay. தசமபாகம் மட்டுமில்ல. Not only the tithes, அவர் மனசுல ஒன்னு நியமிச்சிருக்கிறாரா? he has appointed something in his mind. நியமித்ததை கூட கொடுத்துருவாரு. Also he'll give it. அப்படி நினைச்சிட்டே நானும் ஜெபம் பண்ணேன். If I think and I'll அவரு pray, ஜெபம் பண்ணாருன்னா he also prays. ஒரு காரியம் நடக்காது. கர்த்தர் அதான் என்கிட்ட பேசுறாரு. Nothing will happen. That's what the Lord speaks to me. ஓஹோ அதுதான் உனக்கு நடத்தணுமா? Oh, is it that what நான் to நடத்த do? மாட்டேனா? Will I not do it? கர்த்தர் அங்க வச்சிருவார், ஆப் வச்சிருவார். No, God will close it. அதனால நீங்க என்ன செய்யுங்க? Therefore, what you do? ஆண்டவர் அது வந்தாதான் நடக்கும்ங்கிறது இல்ல. It's not only that it இந்த comes and அரியர்ஸ் do it. வந்தாதான் இது கடன் தீரும் என்றல்ல. Not only with that arrears and இந்த close my இடத்துக்கு debt. போனாதான் எனக்கு நடக்கும் இல்ல. When I go to that place, it will be எந்த done. இடத்துல இருந்தாலும் எனக்கு ஊற்றுகள் திறக்கப்படும். Wherever I am, the fountains will be எந்த open for me. ஏற்றத்தில் இருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதங்கள் உறப்படும். Wherever there are, the blessings will start நீர் out. சொன்ன இடத்துல எனக்கு ஆசீர்வாதம் வரும். The place where you are, the blessings will proceed from that. எகிப்துக்கு போனாதான் செய்ய நினைக்காதீங்க. It's not only when you go to Egypt. எகிப்துக்கு போக வேண்டிய காலம் வரும். The seasons will come to go to Egypt. அதுக்கு முன்னாடி கர்த்தர் யாக்கோபு ஆபிரகாம் இடத்துல சொன்னாரு. God told to Abraham, ஆபிரகாம் நீ எகிப்துக்கு போ. Abraham, you go to உன் Egypt. சந்ததியார் All your descendants, தங்கள் அறியாத தேசத்துல போய் பரதேசிகளாக போய் இருப்பாங்க. they shall be a stranger in a foreign land. 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. They'll be in bondage for 400 years. ஆபிரகாம் காலம் போயிருச்சு. Seasons of Abraham passed. கொடிய அந்த காட்டில கொடிய பஞ்சம் ஈசாக்கின் காலத்துல வந்துச்சு. And compared to Abraham's season, Isaac's season was a terrible famine. நான் நினைக்கிறேன் இந்த ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொன்னாரு, ஒருவேளை அதுக்கு தான் போகணும் போல எகிப்துக்கு போனாதான் நமக்கு நன்மை வரும். ஏன்னா தங்க அறியாத தேசத்துல போய் தான் அவங்க சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னான்னு சொல்லி இவன் எகிப்துக்கு புறப்பட ஆரம்பிச்சுட்டான். Now Isaac was started get ready to go to Egypt because already God told to Abraham that no, your descendants shall go to Egypt. So Isaac thought that no, let me go there so that I'll get feeded. ஆனா கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? Do you know what God said? ஈசாக்கு எகிப்துக்கு போவாதே. Isaac, do not go to Egypt. இந்த தேசத்தில் நானே இரு. ஆதியாகம புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்க. When you read the book of Genesis, be in the same land. ஆபிரகாமுக்கு இல்லாத காலம் ஒரு காலம் வந்தது. Now seasons came which was not in the days of அந்த Abraham. பஞ்ச காலம் வந்தது. When this famine came, எகிப்துக்கு அவன் புறப்பட்ட வேளையில when he started to go to Egypt, கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொன்னார், God looked at Isaac and நீ said, எகிப்துக்கு போக வேண்டாம். you should not go to Egypt. நீ இங்கதானே இரு. You be here. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். I will bless you. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. அத வாசிச்சு பாருங்க. நீ எகிப்துக்கு போகாமல் இங்கேயே இந்த தேசம் 2ஆம் வசனம் 26:2. Genesis 26:2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. Then the Lord appeared to him and said, do not go down to Egypt, live in the land which I shall tell you. இங்கே இரு. Be here. இங்கே வாசம் பண்ணு. Live here. அவன் அந்த கேராரூரிலே குடியிருக்கிறான். He was in the land of Kerarur. அந்த தேசத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். In that land the Lord blessed him. கர்த்தர் அவனை பெருக பண்ணிட்டார். God multiplied him. அந்த தேசத்துல அதனால கர்த்தர் சொன்னாரு ஆபிரகாம் இடத்துல சொன்னார் அந்த வார்த்தையை. God said this to Abraham. ஈசாக்கு போக புறப்பட்டான். When Isaac started to go to Egypt, அப்படியே எகிப்துக்கு போகாம அவன் சந்ததி யாசாவும் யாக்கோபு இருந்துட்டாங்களா? did the generation did not go to Egypt? Was there the same land? ஆனா யாக்கோபு என்ன செய்றான்? But what Jacob did? இங்க முன்னாடி ஒரு ஆறு ரட்சகன் போயிட்டாரு. There's one savior already gone. யோசேப்பு எகிப்துக்கு போயிட்டான். Joseph already gone to Egypt. இங்க ஒரு பெரிய பஞ்சம் வருது. Now there's a great famine. ஈசாக்கின் மகன் யாக்கோபு, the son of Isaac, Jacob, பிள்ளைகளை பார்த்து சொல்றான், looked at his sons and said, ஏண்டா ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்து நம்ம சாகணுமா? why do we have to see one another's face and die? தானியம் கொல்றதுக்கு போயிட்டு வாங்க எகிப்துக்கு. Go to Egypt to get grain. எகிப்துல போய் தானியம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. They went to Egypt and brought grains. இப்போ கர்த்தர் இப்போ யோசேப்பு அங்க இருக்கிறான்னு தெரியும். Now they knew that Joseph is there. இப்போ போறாங்க. Now they gone. இப்போ யாக்கோபு போக வேண்டியது இருக்குது. Also Jacob has to go. யோசேப்பு சொல்றான் அழைச்சு கொண்டு வாங்க. Now Joseph said, bring Jacob.
யாக்கோபு என்ன நினைச்சிருப்பான்? What Jacob would have thought? யாக்கோபு ஆபிரகாம் இடத்துல போன்னு சொன்னாரு. To Abraham he said, go to Egypt. எங்க அப்பா ஈசாக்கு கிட்டத்துல போக வேண்டாம், இங்க எகிப்துக்கு போகாம இங்கே இரு ஆசீர்வதிப்பேன்னாரு. To my father Isaac he said, do not go to Egypt, be here in the same land, I will bless you. இப்ப நான் எப்படி போறது? Now how shall I go? இப்ப யாக்கோபுக்கு ஒரு பெரிய குழப்பம். Now Jacob has a big confusion. கர்த்தர் உடனே யாக்கோபுக்கு தரிசனமாய் சொல்றாரு. God appeared to Jacob and said, ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, when you read Genesis 46:3, அப்பொழுது கர்த்தர் ராத்திரியிலே யாக்கோபுக்கு தரிசனமாக்கி, then the Lord God appeared to Israel in the visions on the night. யாக்கோபேன்னு கூப்பிட்டாரு. Jacob, Jacob. உடனே கர்த்தர் ஆபிரகாம் யாக்கோபு சொல்றான், அடே என்ன ஆண்டவரே? And he said, here I am. இதோ அடியே. Here I am. அப்பொழுது கர்த்தர் 3ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறீங்க? What you read in verses 3? நான் தேவன். நான் உன் தகப்பனுடைய நான் தேவன். தேவன். He said, I am God, தகப்பனுடைய தேவன். God of your father. நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட நீ வேண்டாம். எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். Do not fear to go down to Egypt. அங்கே உன்னை பெரிய அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். For I will make you a great nation there. திரும்ப நான் அங்கிருந்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன். And I will go down and I will bring you. யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். And Joseph will put his hand on your eyes. அதனால ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற To fulfill the promise given to Abraham, சில காலங்கள் தேவையா இருந்துச்சு. it was required for some நல்லா time. அறிஞ்சுக்காங்க. Know it well. உடனே அல்ல, Not immediately. எகிப்து ஆண்டவர் சொன்னாரு. God said, அப்படி சொல்லிட்டு ஈசாக்கு அவசரப்பட்டான். Isaac hasted சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு to receive certain goodnesses. உடனே அந்த நன்மையை கர்த்தர் கிடைக்க விட மாட்டார். God will not allow you to receive it immediately. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் The promise said to Abraham, ஈசாக்குல நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு ஈசாக்கு புறப்பட்டான். Isaac thought it is going to be fulfilled in him by him. இல்ல, He இல்ல, started இல்ல. to proceed. யாக்கோபு, No, Jacob. ஏசாவிடத்துல இல்ல. Not with Esau. யாக்கோபின் பிள்ளைகள் மூலமா அது கொண்டு போகப்படுகிறது. By the sons of Jacob it was to be fulfilled. எகிப்துக்கு ஒருவனாக போனான். யோசேப்பு போனான். Joseph went to Egypt as one. திரும்ப சிமியோன் பென்யமீன் அங்க கொண்டு After வரப்படுகிறான். that Simeon and Benjamin. திரும்ப 70 பேர் போறாங்க. And after that 70. அங்க போய் கர்த்தர் அவங்க பெருக வச்சிட்டாரு. God, they went there and God multiplied them. ஆமென். Amen. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறுது? The promise said to Abraham when it is getting அடுத்த fulfilled. தலைமுறைகளில் நிறைவேறுது. It is getting fulfilled in next generations. சந்ததிகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். God fulfills in the descendants. அதனால சில ஆசீர்வாதங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Therefore certain blessings are set before us. இந்த ஆசீர்வாதங்களை நீங்க சொந்தமாக்கணும்னா To own these blessings, சில யுத்தங்கள் உண்டு. you have certain wars. அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம், அந்த ஆசீர்வாதத்தை தர்ற ஆண்டவரை மாத்திரம் பார்த்துட்டு நீங்க முன்னேறி போகணும். You have to just look on to the blessings and the Lord who gives the blessings and keep moving forward. அதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. That is, it says the hope which is set before us. அததான் நீங்கள் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கிறீங்க. That's what you read in the book of Hebrews chapter 6 verses 11. அதானே, அதுல எபிரேயர் 6:11 என்ன வாசிக்கிறீங்க? What you read that? நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான நம்பிக்கை. நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட 6:16 அது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமா? அதுல வாசிச்சு பாருங்க. அந்த எபிரேயர்ல நமக்கு முன்பாக 18ஆம் வசனம். நமக்குன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை, நமக்குன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படிக்கு. Hebrews 6:18 to lay hold of the hope which is set before us. அப்ப உங்களுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் இருக்குது. Therefore before you a blessing is set. உங்களுக்கு முன்னாடி கானான் இருக்குது. Before you Canaan is there. அது ஒரு நல்ல தேசம். It is a good land. பள்ளத்தாக்கு மலைகளும் உள்ள தேசம். The land of valley and mountains. ஆறுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். The land of waters and நல்ல விளைச்சல் உள்ள தேசம். the land of good produce. தேவனாகிய கர்த்தர் பார்த்து விசாரிக்கிற தேசம். The land which Lord sees and inquires. முன்னாடி வச்சிருக்கிறாரு. He said before you. அத அடையணும். To possess அந்த that. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையணும். To possess the things which is promised. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நல்ல சத்தமா. Loudly. முன்னாடி ஆசீர்வாதம் இருக்குது. Before there's a blessing set. 2025 வருஷத்துக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது. You have the blessings of 2025 before you. இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. Only left with 2 அந்த months. ஆசீர்வாதத்தை அடையணும். You have to possess that blessing. பவுல் பிலிப்பிய சபைக்கு சொன்னது போல, As like St. Paul said to நான் Philippians, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ for what purpose I have been caught, அதை நான் அடையணும். I have to own it, possess it. 2025 வருஷத்துக்குள்ள கர்த்தர் எதற்காக என்னை கொண்டு வந்தார்? Why the Lord God brought me into this year 2025? எந்த நன்மைக்காக இந்த தேசத்துக்குள்ள என்னை வைத்திருக்கிறார்? Why He kept me in this land? சாக கடந்த எனக்கு எதற்காக ஜீவனை கொடுத்தார்? Why He gave me a life when I was about to die? அதை நான் அடையணும். I have to possess that. பந்தய சாலையில் ஓடுகிறவங்க எல்லாம் ஓடுறாங்க. There are many those who run their race. அடைய முடியாம எத்தனையோ பேர் போயிடுறாங்க. The competition, there are many those who are not able to possess it. பெற்றுக்கொள்ள
பெற்றுக்கொள்ளுகிறவர் ஒருவரே. There's only one who receives அந்த ஒரு it. ஆள் கையை தூக்குங்க பாப்போம். That one, lift up your hand. முழு சபையோ, All the church, ஒரே சபை only one church. நம்மை கர்த்தர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட பண்ணுகிறார். God makes the church to run ஒரு to receive it. மந்தையாக கர்த்தர் நம்மை அதற்காக கூட்டி God has சேர்த்திருக்கிறார். gathered as one fold. ஒரே மேய்ப்பராக கர்த்தர் நம்மை கூட்டி God has சேர்த்திருக்கிறார். gathered as one shepherd. சகோதரமார் கரங்களை தட்டி கர்த்தரை All the மகிமைப்படுத்துங்க. brothers clap your hands and glorify God. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. பெற்றுக்கொள்ளுகிறவர் ஒருவரே. There's only one who receives it. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுறேன். I ran to receive it. அதை நான் அடையணும். I have to possess it. அப்ப அடையணும்னா நான் என்ன செய்யணும்? To possess it, what is that I have to do? சொல்லுங்க, என்ன செய்யணும்? What's that? ஒரு நாள் அசதியா இருக்க கூடாது. You should not be sluggish. சும்மா உட்கார்ந்துட்டு கத்த தருவார்னு தரமாட்டாரு. If you just sit down and say that Lord will give, Lord will give, Lord will not give. நாங்க பிரயாசப்படுறோம், I labor. நாங்க விதைக்கிறோம். We sow. சொல்லுங்க, நாங்க We sow. விதைக்கிறோம். We sow. அடுத்தது Next. தண்ணியும் பாய்ச்சிரும். And we pass water. அதனால சும்மா உட்கார்ந்துகிட்டே இருந்தா, If you just sit down, விதைக்கிறவன் எப்படி சொல்லி விதைக்கிறான்? how he who sows what he says and கொஞ்சமா sows. விதைச்சா, If I sow little, சொல்லுங்க, கொஞ்சமா விதைச்சா if I sow little, கொஞ்சமா இருப்பான். he will reap little. ஒரு ஏக்கர் இடத்துல The place where இவ்வளவு கால கொண்டு போய் வச்சிட்டு, keeping, பாஸ்டர்ல வச்சிட்டு வந்துட்டேன். oh I've sowed பிரதர், நான் நிறைய வச்சிட்டு வந்துட்டேன். handful they sowed and say I've sowed so much. நான் எவ்வளவு விதைச்சனோ அவ்வளவுதான் எனக்கு கிடைக்கும். Whatever I sow, only that I'll get return. பெருக விதைக்கிறவன் He who sows in பெருக more, விதைப்பான். he sows much, he சிறுக விதைக்கிறவன் harvests much. சிறுகதான் அரைப்பான். He sows small, நியமங்கள் கட்டளைகள் இருக்குது. he harvests small. அந்த நியமத்தின்படி கட்டளையின்படி மட்டுமல்ல, Not only there are statutes and அதை commandments, காட்டிலும் நிறைவாவே நான் விதைச்சு கொண்டிருக்கிறேன். and more than that, an abundance I sow. ஒரு சகோதரர் சொன்னாரு, A brother said, ஒரு பிரதர் என்னோட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரு, a brother was talking to me, தசம காணிக்கையில நான் கொடுக்கிறேன். I give the tithes and offerings, தசமத்தை காட்டில கூடுதலா நான் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். and more than the tithes I give, ஆனா அப்படி ஆசீர்வாதம் அப்படி ஏற்ற மாதிரி தான் வந்துகிட்டே இருந்துச்சு. and accordingly the blessings also இப்ப comes. கொஞ்ச நாளா என் மனசுல தோணுச்சு, Then sometime I was thinking in my mind, மாஸ்டர் இன்னும் நீ அதிகமா நீ கொடு, நீ ஒரு நியமம் எனக்கு மனசுல ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்துச்சு. something was talking to me, you give more. நீ தசமபாகத்தை மட்டும் கரெக்டா காணிக்கை, இவ்வளவு ஊழியக்காரங்க வீட்டுக்கு வர்றாங்க, இவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், அதோட நிக்காத, அதை காட்டி நீ அதிகமா செய்ய என் மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு. And it was nudging in me. It is not only exactly you give the tithe or when the servants of God come, you just give the offering. You go beyond that and give more. உடனே அவர் மனசுல ஒண்ணு நியமிச்சாராம். And he immediately appointed something or decided something in his mind. என்ன மனசுல யோசிச்சாரா? What he thought, இனி நான் என்ன செய்ய போறேன்? what I'm going to do இந்த வருஷம் முடியறதுக்குள்ள until this year end. இவ்வளவு காசு கொடுத்துறணும் ஊழியத்துக்கு அப்படின்னு தீர்மானம். நம்ம சபையில ஏஜி சபையில உள்ளவர் He who is from the AG church, I'm giving the testimony. Before this year ends, for the ministry, I have to give so much of money. அவர் அப்படி தீர்மானம் பண்ணாராம். He made the determinations. அவர் பாருங்க பாஸ்டர், அந்த நான் என்ன யோசிச்சேனோ அதை சொன்ன நீங்க பயந்துருவீங்க. அதை யோசிச்சேனோ அந்த காட்டிலும் அதிகமாகவே கொடுக்க செஞ்சிட்டார். God, see, if I say, if you'll be scared, what I thought or decided to give, more than that God made me to give. அதுக்கு பிறகு நான் 2 கார் வாங்கினேன்னாரு. And he said, after that I bought 2 cars. அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஒரு வீடு வாங்கினேன். And after that I bought another house. அதுக்கு பிறகு இந்த 3 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன். And after that I married my அது வரைக்கும் செய்யாதது அதுக்கு பிறகு கர்த்தர் எனக்கு தந்தார்னாரு. Whatever I did not do until then, and after நம்பவே that முடியல. God வராம தடபட்டிருந்ததெல்லாம் எனக்கு வந்துருச்சு பிரதர். Whatever was held not coming, வராததெல்லாம் கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டார். God brought me whatever was blocked to come. பெருக விதைச்சா பெருக அதைக்கலாம்ங்கறத நான் அதுக்கு பிறகு தான் நான் விசுவாசிச்சேன். And after that I believe that no, if you sow much you shall reap much. தசமபாகம் காணிக்கைங்கிறது கண்டிப்பான கட்டளை. Now the tithes and offerings is a sure commandment. மற்றது அப்படி அல்ல. Others is not so. நியமித்த நியமம் இருக்குது. பொருத்தனங்கிறது நீ செலுத்தக்கூடியது. The vow is something which you owed and we have to pay for the. அதனால தான் பவுல் கொரிந்தியர்ல நீங்க வாசிக்கும்போது சிறுக விதைக்கிறவன் சிறுக, பெருக விதைக்கிறவன் பெருக, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அவன் கட்டாயத்தின்படி அல்ல விசனத்தின்படி அல்ல. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. கீழே கவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாவும் அல்ல. என்ன பண்றது, தசமபாகம் கொடுக்கணுமே, கட்டாயமா கொடுக்கணுமே. 9, 6 and 7 கட்டாயம் தசமபாகம் மட்டும் கொடுத்தா போதாதா, நம்ம காணிக்கை வேற கொடுக்கணுமா, இப்படி விசனத்தோடு செய்கிறது. You should not give it as purpose in your heart. மனதில் நியமித்தபடியே
கொடுக்க கிடையாது. Not grudgingly இது or for மூணாவது necessity, காரியம். for God loves as cheerful giver. என் மனதுல ஒண்ணு நியமிச்சிருக்கிறேன். I appointed something, decided something in my mind. நான் அதை என் ஊழியத்தின் பகுதியில் நான் பயிற்சி எடுத்தேன். And I practice in my ministry. நான் இந்த காரியங்களை இந்த இடங்களுக்கு போய் செஞ்சுட்டு வருவோம் செஞ்சிருக்கிறேன். I have decided to go to this place. இல்ல நான் சரியா செய்யணும். இப்ப கடந்த கேரளாக்கு போகும்போது சொன்னேன். Last time I went to Kerala I did. இல்ல சரியாக கொடுக்கணும். No, you have to give it. நல்லதாகவே செய்யணும். You have to do it well. அப்படி சொல்லிட்டு நான் அந்த காரியங்களை அப்படி நான் மனதுல என்ன நியமிச்சோமோ அப்படி செய்யும்போது கர்த்தர் அங்க அற்புதமான வாசலை திறக்கிறத நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். Whatever we decide and we give it, God doors wonderfully new doors, and I've seen in my ministry. சின்ன ஊழியங்கள் இருக்கிறவங்க அப்படிதான். Also those who are in ministry. இல்ல அப்படி சில இடங்களை நான் பார்த்திருக்கிறேன் சபைகள்ல. And churches I've seen. அது தேவனை அனுபவிக்கிறதுங்க. It's the way of enjoying God. ஆண்டவரை நீ அதிகம் ஆழமா அனுபவிக்கணுமா? If you want to enjoy experience God in deeper way. நான் பெருக விதைத்து பெருக அறுச்சிருக்கிறேன். I sowed much and I've reaped much. கர்த்தர் எனக்கு அதிகமாக நன்மைகளை எனக்கு தந்திருக்கிறார். God has given me much goodnesses. அப்ப நான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓடுகிறேனோ, therefore the more and more I run, எவ்வளவுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறேனோ, the more and more I labor, அதற்கேற்ற விதத்துல கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். accordingly God will do good to me. அப்ப நான் எப்படி இருக்க கூடாது? Therefore how I should not be இருக்க கூடாது. I should not be sluggish. அத சுதந்தரிக்கணும் என்ன செய்யணும்? To inherit it, what we should do. அசதியா இருக்க கூடாது சுதந்தரிப்பதற்கு. To inherit we should not be sluggish. என்ன செய்ய கூடாது? To own it அசதியா இருக்காதீங்க. we should not be sluggish. அததான் நீங்க எபிரேயர் 11 எபிரேயர் 6:11 நீங்க வாசிக்கிறீங்க. That's what we read in Hebrews 6:11. அசதியாயிராமல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீடுவரும் பொறுமையினால் சுதந்தரிக்கிறவர்களை பின்பற்றுங்க. I desire each one to show the same diligence, the full assurance, hope until the end. We have to inherit it. அப்ப இந்த வாக்குத்தத்தம் என்ன? So what is this promise? வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய். So the promise is you shall expand right and left. உன் சந்ததியார் and your descendants என்ன செய்ய போறாங்க? will inherit ஜாதிகளை சுதந்தரித்துக் கொள்ள போறாங்க. the nations. ஆசீர்வாதங்களை அடைய போறாங்க. They are going to possess the blessings. அப்ப நான் அசதியா இருக்க கூடாது. I should not be sluggish. எழும்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். I have to wake up and pray. உபவாசம் எடுக்கக்கூடிய பலன் இருந்தா உபவாசம் எடுக்கணும். If you have the strength to fast, ஊழியம் செய்யக்கூடிய பலன் இருந்துச்சுனா ஊழியம் செய்யணும். If you have strength to do ministry. ஒரு நாள் சோம்பேறியா இருக்க கூடாது. Never we should be sluggish. அந்த மணவாட்டி சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டாங்க. Now the bride will not eat the bread of laziness. பிரயாசப்பட்டுக்கிட்டே இரு. Keep laboring. அசதியா இருக்கிறவன், he who is sluggish, சொல்லுங்க, he who is sluggish, அசதியா இருக்கிறவன், sluggish, தன் வேலையை அசதியா செய்கிறவன், he who does with his work sluggish. நான் சொல்ல மாட்டேன். I will not say. அதான் என்ன சொல்றேன்? I will not. டாஷ் நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கங்க. You have to fill it. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். We have to be people blessed. அதான் நீங்கள் அசதியா இராதீங்க. Therefore do not be sluggish. ஜாக்கிரதையா இருங்க. Be diligent. ஆவியில ரோமர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Romans 12:11. அசதியா இராம not lagging. ஜாக்கிரதையா இருங்க. It says ஆவியில அனலா இருங்க. fervent in spirit. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. Serving the Lord. என்ன? பாவம் நம்ம ஜெகதீசன் ஐயா பாவம் ரொம்ப பலவீனப்பட்டார். Jagadish has become so weak. அவரே இருமல் அவருக்கு. He had so much of cough. ரொம்ப அவர் டல் ஆயிட்டார். He's become so dull. அசதியா இருக்காதீங்க. Do not be. திரும்ப அனலா இருக்கணும். Be fervent. சொல்லுங்களே. Shout hallelujah. அனலா இருங்க. Be fervent. ஆவியில be fervent. அனலா இருக்கணும். In spirit. சபையில அனலா இருக்கணும். Be fervent in the church. ஊழியங்கள்ல அனலா இருக்கணும். Be fervent in the ministry. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். Serve the Lord. யார் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க யாரு வரல போல அதெல்லாம் கிடையாது. அவங்க வராட்டால் போறேன் நான் அதுக்குரிய பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும். They are coming or not, it is not about I have to receive the gift. அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க யாரு வராட்டாலும் ஜெபத்துக்கு வராட்டாலும் நாம போய் உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு. They are coming or not, let me go and sit down and pray. யார் ஊழியம் செய்ய வர்றாங்களோ வரல நாம போய் ஊழியம் செய்யணும். Let him anyone come or not for ministry. புடிச்சு நிறுத்துவாங்க. They'll hold it. எல்லாரும் பேசாம நீ பேசாம உட்கார். You just sit down. கேளுங்க அவர்ட்ட கேளுங்க. Ask him. அது பிரதர்ட்ட கேளுங்க சொல்லுங்க. Ask the brother. அங்க அப்படி தான் இருப்பாங்க. That church. பேசாம இரு. Just skip down. அவட்ட சொல்லலல்ல. It's not told. எதுக்கு மூக்க நளைக்கிற? Why you are putting your nose there? நீ போய் செஞ்சு நல்ல ஆள் பேர் வாங்க போறியா? You want to go and do. ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சண்டை போட்டாரு. A servant of God fought with me. நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உடுமலைப்பேட்டைக்கு போறேன். From Mettupalayam I was transferred to Udumalapet. அப்ப வாரம் முழுதும் கூட்டம் வச்சிருவேன். And I will conduct meetings all the week. திங்கட்கிழமை ஒரு இடத்துல மீட்டிங். Monday one day. சிறுமுகங்கிற இடத்துல மீட்டிங். One day meeting at Sirumugam. செவ்வாய்க்கிழமை ஒரு வீட்டு கூட்டம். Tuesday cottage prayer. புதன்கிழமை ஒரு பைபிள் ஸ்டடி. Wednesday Bible study. வியாழக்கிழமை இன்னொரு வீட்ல கூட்டம். Thursday cottage prayer. வெள்ளிக்கிழமை ஓபன் ஏர் மீட்டிங். Friday open air சனி meeting. வாரம் முழுதும் கூட்டம். Meetings all weeks, all the days. அடுத்த பிரதர் வந்தாரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி. Next brother transferred and came. யாங்கிட்ட டேய் நீ என்ன எல்லா வாரம் முழுதும் கூட்டம் வச்சிட்ட? Why did you conduct meeting all the days? எவன் நடத்துறது? Who has to do it? அங்க நியமிச்சிருக்காங்கல்ல. There's something appointed. பைபிள் ஸ்டடி இருக்குல்ல. Bible study is there.
காத்திருப்பு Tarry meeting is இருக்கு, there. உபவாச ஜெபம் Fasting prayer is இருக்கு, there. சபைக்கு அது போதாதா? That is not enough to பெரிய the church. தாட்டாலும் எல்லாத்தையும் போய் செஞ்சு You எல்லாம் are நிறுத்தி doing all these things வச்சுட்டு like இப்ப நான் அது செய்யலன்னா If I do not do this, இன்னைக்கு அந்த ஊழியக்காரன் சென்டர் பாஸ்டர். today that servant of God is center pastor. செய்ய போறாங்களோ அவங்க எல்லாம் தெரியல. சென்டர் பாஸ்டர் Is center pastor today. சோம்பலுக்கு They are being sluggish. கர்த்தர் பாதுகாக்கட்டும். Lord, that is preserve them. ஏனென்றால் என்ன அசதியாராதே. Do not be lagging. Do not be sluggish. செஞ்சோம் தெரியுமா? Do you know we did? நாங்க செஞ்சதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இப்ப சொன்ன அப்படிலாம் சொன்னா நான் உட்கார்ந்து ஸ்டடி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் ஓடாம உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணும். நான் என்ன செஞ்ச தெரியுமா? 40 வருஷமா முன்னாடி என்னெல்லாம் கஷ்டப்பட்ட தெரியுமா? இல்ல நான் அதை காட்டில் இப்பதான் அதிகமா செய்யறதா நான் விசுவாசி. If I say that no, before I did, I will just keep telling. கையை தான் தட்டுங்களேன். I am more than that. எனக்கு தான் கொஞ்சம் கையை தான் தட்டுங்களேன். எல்லாம் உற்சாகதான் படுத்துங்களேன். சோத்திரம். என்ன கேவலமா இருக்கு உங்ககிட்ட நான் கேட்டு வாங்கி திங்கிறேன் பாருங்க. சோத்திரம். திருந்தாது, பட்டாபுரம் மாறாது. கேட்டு பாருங்க, நேற்று உள்ளதை கேட்டு பாருங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், என்ன பேச விடல, கையை தட்டி தட்டி தட்டி. See, I would yesterday ask மிஷன் ஊழியம் இதுல ஸ்டரமா நின்னு பனைய போல வனாந்தரத்துல everyone clap their hands. அவங்க சொல்லும்போது ஆண்டவரே இந்த அக்கினி கொஞ்சம் பட்டாபுராமுக்கு வராதா. Will that fire not come to கேட்கப்படல, என்னைக்கு கேட்கப்பட போதோ தெரியல. I don't know when this prayer will be heard. கண்டிப்பா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் நான் Surely God will விசுவாசிக்கிறேன். hear the prayer. இப்பதான் கொஞ்சம் பிடிக்குது, சூடு பிடிக்குது. சோத்திரம். என்ன மேத்யூ சோத்திரம். அதான் இப்பதான் கர்த்தர் கிரியை செய்றார். The Lord is working there. இன்னைக்கு தான் அவர் ஒரு தடவை கண்டிச்சு கொண்ட உடனே வந்து உட்கார்ந்துட்டார் தெரியுற மாதிரியே. Once I உட்கார கூடாதுன்ற உடனே சோத்திரம். அது ஆசீர்வாதத்துக்குரிய வழி. That is the way to blessing. அவர் பாட்டுல சொல்லட்டும், நான் பாட்டுல நான் அப்படிதான் இருப்பேங்கிறவங்க இருக்கிறாங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. Those who are say like that, let him say and நம்ம like that. நம்ம என்ன செய்யணும்? What we have to do? அசதியா இருக்க கூடாது. We should not be lagging. அனலா இருக்கணும். We should be firm. ஊழியம் செய்து கொண்டே இருக்கணும். We have to keep doing ministry. செஞ்சான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க கூடாது. It's not to be sing song I've done. செய்து கொண்டே இருக்கிறேன். Still you have to do. கலன் இருக்க மட்டும் ஓடிக்கொண்டே இருப்பேன். Until I have strength I keep செய்து running. கொண்டே இருப்பேன். I'll be keep doing. அதான் நீங்கள் அசதியா இருக்க கூடாது. Therefore you should not be lagging. அசதியாக அல்ல. It's not be sluggish. அசதிங்கிறது எங்க உள்ள அக்கிரமம் தெரியுமா? You know this lagging, sluggish. 6:16-49 சொல்லி இருக்குது. It is the iniquity which is written in Ezekiel. சோதோமின் அக்கிரமம் என்று சொல்லி இருக்குது. It says it is the iniquity of Sodom. இந்த அக்கிரமம் நம்ம வாழ்க்கையில வர கூடாது. Ezekiel 16:49. இந்த அக்கிரமம் செய்யக்காரலாம் கர்த்தர் புறம்பே போன்னு சொல்லிடுவாரு. All these men of iniquity Lord will chase them out. நீ எவ்வளவுதான் வெள்ளை சேலை கட்டிட்டு வந்து நின்னாலும், whatever white saree, வெள்ளை ஜிப் அப்படியே கசங்காம போட்டுட்டு வந்து நல்ல கஞ்சி போட்டு நல்ல நீட்டா பழன்னு துவைச்சி என்ன ஆளவா ஆளெல்லாம் போட்டு அப்படி வந்து நிக்கிறோம். ஆண்டவரே எப்படி பிரைட்டா இருக்குது, like when so bright, எப்படி வந்து நின்னாலும் whatever they way you can come. வெளியே போன்றார். He will say get out to you the ஓடிய செஞ்சியா, man of iniquity. ஓடிக்கிட்டு இருந்தியா? Did you do ministry? பலன் எதற்காக இருந்துச்சு? Why you called? தூக்கத்துல போச்சா? How was your birth? சாப்பாட்டுல போச்சா? Did you finish it? ஒண்ணுமே இல்லாம சும்மா கிடந்துச்சா? Or it in food, or you were not doing nothing? ஓடிக்கிட்டே இருந்தேன். No, I was running my race. பலன் இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன். Until I have strength I was running. ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருப்பேன். I was doing ministry for the Lord. 2026 வருஷ கன்வென்ஷன்ல, in this 2026 convention, உங்க கையில தான் இருக்குது அது. It is there in your hand. இந்த வருஷம் வர்ற வருஷத்துல நடக்கிற கன்வென்ஷன் ஜனவரி 21 ல இருந்து 25 வரைக்கும் கன்வென்ஷன். January 21 to 25 is 2026 convention. பாருங்க, அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிருச்சு பாருங்க. Before that everything is ready. நல்லா சத்தமா பாருங்க, 21 ல இருந்து 25 வரைக்கும் 21 to 25. இந்த வருஷம் 5 நாள் கன்வென்ஷன். This year 5-day convention. கர்த்தர் அனுமதிச்சா 7 நாள் கூடார பண்டிகை கூட வந்துரும். If God permits, hallelujah, hallelujah, hallelujah. அதனால 5 நாள் கன்வென்ஷன், 5-day convention. அதனால நல்ல உங்களுக்கு விருந்துதான். Therefore you have good feast. ஆனா ஒன்று சொல்றேன், one thing let me tell. இந்த கன்வென்ஷன்ல ஒரு பெரிய கூட்டம் ஞானசானம் எடுக்கணும். In this convention அது நீங்க செய்யற ஊழியத்துல தான் இருக்குது. It is about what the நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல தான் இருக்குது. It is all in your prayer. ஒவ்வொரு வாலிபர்களும், all the youths, இப்பமே ரெடி ஆயிட்டாங்க. They are all ready. எல்லாரும், everyone பாக்குற பார்வை பார்த்தா எனக்கு நல்லா தெரியுது. The way they see I can understand. மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிக்கொள், நியமிச்சு கொள்ளுங்க. You make a decision. நான் 4 பேரை கொண்டு வந்துறணும். I will bring 4. நான் 2 பேரை கொண்டு வந்துறணும். I will bring 2 men. அதனால முக்கனவங்க எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திடாத. அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஜோர்தான்ல வந்து கொடுக்கணும்னாங்க. They said to go to Jordan. ஒரு ஆளு கொடுத்தேன். I gave ஐயா நீங்களும் உங்க கையினால எங்களுக்கு கொடுங்கன்னாங்க. They said எப்படி எடுத்தீங்க ஞானசானம்? How did you take baptism? ஒரு நல்ல குறிப்பிட்ட நல்ல பிரபலமான நல்ல ஊழியக்காரர், ஆவிக்குரிய ஊழியக்காரர், a good spiritual servant of God. அவர்கிட்ட தான் எடுத்தேன். ஆனாலும் யோர்தானை பார்த்தா ஆசையா இருக்குது. I took baptism from him. உங்களை பார்த்தா ஆசையா இருக்குது. I have decided when I see Jordan. பாஸ்டர் எடுக்கிறேன்.
கிடையாது. see ஒரே you, only ஞானஸ்நானம் தான். only one கர்த்தருக்கு baptism. ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்யுங்க, What is that? இன்னைக்கே நியமிச்சுக்காங்க, ஒப்பு கொடுத்துட்டேன். Today யாரோ I ஒரு நேரம் submitted. உபவாசம் போட்டாங்க, ஜெபம் பண்ணேன். I fasted and prayed. கன்வென்ஷன் டியூட்டி போட்டாங்க, கொண்டு வந்து ஜெபம் பண்ணேன். Convention duty I ஒரு prayed. மூட்டை அரிசி கொண்டு வந்து வச்சேன், I brought the rice சீனி bag. கொண்டு வந்து வச்ச, பருப்பு. I brought அதெல்லாம் sugar. இருக்கட்டும், எனக்கு ஆத்துமாக தான் வேணும், வேற ஒண்ணும் வேணாம். நீ ஒண்ணும் கொடுக்காத, நான் நடத்தி காட்டிடுறேன் கன்வென்ஷனை. And you do not give me anything, I'll finish the convention. Give நீ me ஒண்ணு souls. நடத்தாத, நீ ஒண்ணு கொடுக்காட்டாலும் கர்த்தர் நடத்துவார், எனக்கு விசுவாசம் இருக்கு. I have belief even if you do not give anything, still the convention will led by the கர்த்தர் Lord. உங்களை சும்மா இருக்க விட மாட்டார், எனக்கு தெரியும். I know God will not allow you to be முன்னாடி quiet. காட்டில போட்டு நெருக்கிடுவார் ஆண்டவர். God will compel you. சும்மா இராதேன்னு சொல்லிடுவாரு. God will say, do not keep quiet. பெரிய எழுப்புதல் தேசம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Great revival, the nation is for அளவு us ஒரு to இடம் own. கொண்டு நீ பெருகுவாய். You shall expand right and left. சுதந்தரிப்பார்கள். They shall inherit. ஜாதிகள் சுதந்தரிப்பார்கள். They shall nation இயேசுவே inherit. ரட்சகர் என்பதை They சுதந்தரிப்பார்கள். shall inherit that Jesus is பக்தி Savior. உள்ளவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். And all the 10 spies will. அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். God will give blessings to them. நன்மையை கர்த்தர் உண்டாக்குவார். God will bring goodness. அசதியா இருக்காதீங்க. Do not be sluggish. யுத்தங்கள் உண்டு, There's wars. போராட்டங்கள் உண்டு, There are sufferings. எல்லாவற்றிலும் ஜெயம் நமக்கு உண்டு. In everything we have victory. அசதியா இருக்க கூடாது. We should not be sluggish. இந்த இதன் மத்தியில நீங்கள் இளைப்பாறுதலோடு இருக்க வேண்டும். In this midst you should be in rest. இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு To receive the rest. தேச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இளைப்பாறுதலா இருந்தது. Before the Israelites the land was in rest. யோசுவா 1:13-15 நீங்க வாசிப்பீங்களா? Joshua chapter 1 verses 13 அதை and 15. சுதந்தரிப்பதற்கு To inherit it. யோசுவா 13-15 வாசித்தார். Joshua 1:13 and 15. கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி God will make you to rest. இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. The Lord is giving you rest and giving you வாக்குத்தத்தம் this land. பண்ணப்பட்டதனை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக, Before you receive the promise, ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு முன்பதாக, before you inherit the goodness கர்த்தர் and உங்களுக்கு ஒரு blessings, இளைப்பாறுதலை தருகிறார். God gives you rest. எப்ப இளைப்பாறுதல் உண்டாகுது? When the rest comes in, யுத்தம் ஓயும் போதுதான் இளைப்பாறுதல். after the war, the rest is there. யோசுவா 11 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When you read Joshua chapter 11, 11 கடைசியில வாசிச்சீங்கன்னா, Joshua 11 last, 14-15 வாசிச்சீங்கன்னா, also Joshua 16-15, யோசுவா 15 அதிகாரம் கடைசி வசனத்திலேயே வாசிங்க. யோசுவா 14 அதிகாரம் 15 வசனத்திலே நீங்க வாசிங்க. also Joshua 14-15 when you read, யுத்தம் ஓய்ந்தபடியினால் தேசம் அமைதலா இருந்தது. that the land had rest from war. அங்க தேசத்துக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். God gave rest to the land. அங்க இளைப்பாறுதல் வந்த உடனே There was rest. சுதந்திரம் கிடைச்சிருச்சு. They received the inheritance. இளைப்பாறுதல் கிடைச்ச உடனே சுதந்திரம். And then when they received the rest, then they received the inheritance. இந்த யுத்தம், Wars, போராட்டம், sufferings, நம்ம எல்லாவற்றிலும் வியாதி ஒரு யுத்தம், disease is a suffering, கடன் பிரச்சனை யுத்தம், debt is a suffering, ப்ரமோஷன் கிடைக்கலையே ஒரு யுத்தம், promotion you do not get, it is a war. ஒரு தொழில அதுல ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒரு யுத்தம், There's no போராட்டம். blessings in the profession, it's a war. ஆசீர்வாதம் இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே. This is a war. ஊழியக்காரங்க ஐயோ ஆத்துமாக்கள் வரலையே, ஆத்துமாக்கள் There's வரலையே. no blessings, the war. Servants of God, no souls, it is a war. இந்த யுத்தத்துல ஜெயம் வேணும்னா, If you want victory in all these wars, நீங்க என்ன செய்யணும்? யுத்தம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம். horses are prepared for the battle. நீங்க யுத்தத்துக்கு ஆயத்தப்படணும். You have to prepare for the இந்த battle. யுத்தத்தை War. நடப்பிக்கிறவர் யாரு? It's who does the கர்த்தர் உங்களுக்கு war. கர்த்தர் உங்களுக்கு வேணும். You need the Lord. அதாவது கர்த்தர் 14 யாத்திராமம் 14 நீங்க வாசிக்கும்போது, That's what when you read in Exodus 14:14, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். the Lord will fight your battle. இந்த யுத்தத்துக்கு யார் உங்களுக்கு தேவை? In this battle, to whom do you முதலாவது want? கர்த்தர் உங்களுக்கு தேவை. You need the Lord who will fight for you. இரண்டாவது, Second, யோசுவா 11 அதிகாரம் 18 வசனத்துல when you வாசித்தால், read Joshua 11:18, அங்கே இரண்டாவது உங்கள் இந்த யுத்தத்துக்கு அங்க ஊழியக்காரர் உங்களுக்கு அவசியமா for இருக்கிறாங்க. this war battle you need the servants of God along with பாருங்க, you. யோசுவா நெடுநாளாய் ராஜாக்களோடு அந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினார். See, Joshua made war a long time with all those kings. அதனால முதலாவது உங்களுக்கு அந்த யுத்தம் பண்ணுவதற்கு யாரு தேவை? First war battle, whom do you want? கர்த்தருக்கு உங்களுக்கு அருகாயில வச்சு கொள்ளுங்க. Keep the Lord very close to you, next to you. கர்த்தரோடு மாத்திரமல்ல, Not only being with Lord, உங்களுடைய சபையில உங்க ஆத்துமாவுக்கா உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியக்காரர்களோடு வைத்துக் கொள்ளுங்க. keep the servants of God, those who are in your church, those who are responsible for your souls. உங்க பிரச்சனையா ஊழியக்காரர்களை கூப்பிடுங்க. நான் வர முடியாட்டாலும் உங்க வீடுகளை உட்கார்ந்து உங்களுக்கா உத்தரவாதம் பண்ணி ஜெபிச்சு ஜெயம் வாங்கி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோம். If you have problems in your house, call us. Even if I don't come, I will send servants of God. They'll come sit down in your house. They pray, they fight, and they'll bring you victory. யோசுவாவோடு சேர்ந்தாங்க யுத்தம் பண்ணுகிறாங்க. They joined with Joshua and they warred. மூன்றாவது, Now third, யாத்திராகமம் 17 அதிகாரம் 9 வசனத்துல, now the Exodus
Exodus 17:9, மோசேயை பார்த்து யோசுவாவை பார்த்து மோசே சொல்லுகிறார், Moses said to Joshua, நமக்காக தெரிந்து கொள்ளு, choose us some men, நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு போ, choose us some men and go out, அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண வேண்டும். fight with Amalek. அப்ப இந்த யுத்தத்தில் ஜெயம் எடுக்க வேண்டுமானால், If you want victory in this war உனக்கு ஒரு battle, அமைதியான ஒரு வாழ்க்கை வேண்டுமானால், if you want a life of rest, சபைக்கு இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார், God says to the ஒரு church this morning, சமாதானமான ஒரு வாழ்க்கை, a life of peace, விடுதலைக்குரிய வாழ்க்கை, a life of deliverance, இளைப்பாறுதலுக்குரிய a வாழ்க்கை, life of rest. சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு If you வேண்டுமானால், want a life of joy, உன் தேவனும் உனக்கு வேணும். you want your உன் Lord God, ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஊழியக்காரர் உனக்கு you want the வேணும். servants of God, those who are responsible for உன்னோடு your soul in the ஜெபத்தில் church, ஒத்துழைக்கக்கூடிய, those who support you in prayer. அதாவது உனக்காக தெரிந்து கொள். Choose some men, எல்லாரையும் அழைச்சு கொண்டு போகாத, not everyone, ஜெபத்தில் போராடக்கூடியவங்க, those who strive with you in prayer, உபவாசத்தில் போராடக்கூடியவங்க, those who strive with you in நமக்காக தெரிந்து கொண்டு போய் மலையில போய் நில்லு. choose some men and go and stand in the mountain for war. கர்த்தர் அங்கே ஜெயம் தருவார். God will give you victory, தேசம் உனக்கு நமக்கு சொந்தமாகும். and then the land will be ours, we will own it. ஆசீர்வாதம் உனக்கு சொந்தமாகும். Blessings will be owned by you. எந்த காரியங்களை நீ பிரச்சனையில போராடிக்கிட்டு இருக்கிறீங்களோ, Whatever the problem, இயேசு உங்களுக்கு ஜெயம் தரும்படியா காத்திருக்கிறார். Jesus is waiting to give you victory. ஓ, அந்த ஜெயம் தரக்கூடியவர் நம்முடைய இயேசு. It's Jesus who gives us victory. இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் உண்டாகுது. We have victory by the name of Jesus. ஆகையினால நாம் தேவனோடும், We with the Lord, ஊழியர்களோடும், we with the servants of God, சபையோடும் we with the church. சேர்ந்து நீ இருப்பாயானால், If you are united as one, சேர்ந்து ஜெபத்தில் if you போராடுவாயானால், strive in prayer with நீ as சபை one, கூடி வருதலை விட்டு விடாமல் இருப்பாயானால், if you not leave the congregation, வாழ்க்கை சமாதானமாவே போதும், then your life will run in peace. ஜெயமாவே போகும். It will be victorious. எத்தனை பேர் How many விசுவாசிக்கிறீங்க? of you believe? அப்படி ஜெயமா உன் வாழ்க்கை கடந்து போறது மாத்திரமல்ல, Not only your life will move forward with victory, என்னென்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாரோ, whatever the இந்த promise is, 2025 வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தம் நீ சுதந்திரிச்சிருந்தா 2026 போகணும். the 2025 promise you will inherit, and only then you will enter into 2026. இந்த வருஷம் எனக்குரியதை நான் பெற்றுட்டு தான் என்ன கொண்டு போகணும். In this year, I have to receive whatever is appointed for me, and only then I will enter into the new year. மோசே சொன்னது போல சொல்லுங்க, As like Moses had said, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகலன்னா, until your presence எங்களை doesn't go கொண்டு before me, போகாதீங்க. do not take us. உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலன்னா Until you fulfill the promise you இங்கே gave me, உட்கார வச்சிருங்க, make me to இங்கே sit down here, சாகரிச்சிருங்க. அந்த வருஷம் வேண்டாம் எங்களுக்கு. make me kill ஒவ்வொரு here. வருஷம் போய் நான் ஏமாற விரும்பல. I don't want to go to the next year. 2025 வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சிட்டு தான் தேவனுடைய பிள்ளை 2026 குள்ள உன்னை கொண்டு போக போறார். Only I have to inherit the promise of எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2026. How many of you believe? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்வோம். Let's possess whatever is நமக்கு promised. முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை, The hope which is set before us, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேன், run to receive it, அதை அடைந்து கொள்ளும்படியாக ஓடுகிறேன், run to possess it, நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக run ஓடுகிறேன். to inherit it. இயேசு வரப்போகிறார். Jesus is going to come. பூமியில் உள்ளது மாத்திரமல்ல, Not only in the earth, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரம வாசஸ்தலத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும். I have to inherit the heavenly dwelling place which is kept for அதை me. நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக I ஓடுகிறேன். have run to நான் receive it. அசதியா இருக்க மாட்டேன். I will not be sluggish. நான் சோர்ந்து போக I will மாட்டேன். not become weary. யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். I'll keep warring. ஜெயம் உண்டு. There's victory. ஜெயம் உண்டு. There's victory. யுத்தத்தில் தோல்வி இல்லை. There's no defeat in the ஜெயம் war. கொடுக்கிறவர் ஒருவரே கூட இருக்கிறார். Who gives me victory is with ஜெயம் me. தரும்படியாக தேவன் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சபையை. God has given me church to receive the victory. தேவனோடும், Be with God. தேவன் எனக்கு நியமித்திருக்கிற ஊழியக்காரர்களோடும், Be with servants of God, those who are appointed for me. தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நான் யுத்தம் பண்ணுவேன். Along with the children of God, I will battle with எனக்கு them. ஜெயம் தர போகிறார். He gives me victory. நன்மையை சுதந்திரிக்க போகிறேன். I'm going to inherit the விடுதலை goodnesses. சுதந்திரிக்க போகிறேன். I'm going to receive the goodnesses. ஆசீர்வாதத்தை I'm சொந்தமாக்க going to போகிறேன். own the blessings. ஜெயத்தை சொந்தமாக்க போகிறேன். I'm going to own the victory. சுகத்தை சுதந்திரிக்க I'm போகிறேன். going to victory. Own the அதிசயத்தை healing. காண I'm பண்ணுகிறேன். going to see wonders. சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்வாய். You shall receive the நன்மையை inheritance. சுதந்திரிப்பாய். You shall inherit எங்களுக்கு it. இப்படி ஒரு பாக்கியம் தந்திருக்கிறாரே. God has given me this இந்த blessing. சுதந்திரத்தை தந்திருக்கிறாரே. He has given me this கரங்களை inheritance. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Clap your hands and give glory to God. ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோ பங்களித்தவரே. ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எளியோன் எனக்கோ பங்களித்தவரே. சேர்ந்து பரிசுத்தம் மற்றொருடனே அச்சுதந்திரம் நான் பெற. எல்லாரும் எழுப்பி நிற்போமா?
பாக்கியம். Increase your inheritance. நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியான பிள்ளைகள். You have come here to receive the inheritance of the blessing. அந்த சுதந்திரத்தை நீ அடைந்து கொள்ளும்படியாக To possess the inheritance. யாக்கோபை போல ஓடி போக. Jacob. முந்திக் கொள்ளுங்க. Move forward. ஏசா வரதுக்கு முன்னாடி ஓடிரு. Like before Esau comes, you run. ஐயோ கால வீணாயிர வேண்டாம். Oh, days not be ஐயோ vain. இல்லாம போச்சே. Oh, there is nothing. ஐயோ என் தகப்பனே. Oh, my father. ஐயோ என் தகப்பனே. Oh, my father. வேற ஆசீர்வாதம் இல்லையா இல்ல. I have no blessing. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. Run to receive it. நல்ல தாய் ஆலோசனை கொடுக்கிறா. Mother gives the counsel. சீக்கிரம் போ. Go fast. மகனே அசதியா இருக்காத. Son, do not be sluggish. சீக்கிரம் போ. Go fast. கொண்டு வா. Receive it. சமைச்சு கொண்டு வா. Prepare and bring கொண்டு it. கொடு. Give it. சுறுசுறுப்பாயிரு. Be fast. வேலை அசதியா செய்யாத. Do not do your work வேகம். fast. வேகம் அதிகரிக்கட்டும். Increase the fast. சீக்கிரம் போ. Go fast. தகப்ப ஆசீர்வதிக்க போறாரு. Father is going to bless. சீக்கிரமா நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா இருக்கிறியோ, The more and more you எவ்வளவுக்கு எவ்வளவு போராடி ஜெபிக்கிறியோ, The more and more you எவ்வளவுக்கு pray. எவ்வளவு ஊழியம் செய்றியோ, The more and more you minister. அதற்குரிய ஆசீர்வாதத்தை To receive the blessing இந்த accordingly. 2025 வருஷத்துல In this 2025 year, நிறைவான ஆசீர்வாதத்தோடு the fullness of என் blessings. தகப்பனே ஆசீர்வதித்தார். My father blessed என் me. தகப்பனே My ஆசீர்வதித்தார். father blessed me. ஆசீர்வாதத்தோடு நீ போக போற. You are going to go with blessings. கர்த்தர் உங்களை அப்படி நடத்த போகிறார். God is going to lead so. கரங்களை தட்டி Clap your hands உற்சாகமா with willfulness. ஒப்பு கொடுத்து Submitting. மனதில் நியமிக்கப்பட்ட தீர்மானத்தின்படி As per the determination. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். Submit.